Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் பெசல் ஃபங்க்ஷன்ஸின் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன என்று பார்த்து அதை உபயோகித்து பெசல் ஃபங்க்ஷன்ஸின் மேலும் சில பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த பண்புகளை உபயோகப்படுத்தி சில கணக்குகள் சால்வ் செய்து காமிக்கலாம். phi of x comma t equal to e power x by 2 into t minus 1 by t என்ற செயல்பாடு பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்பதின் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறது. ஏனெனில் e power x by 2 into t minus 1 by t என்ற செயல்பாட்டை t இன் அடுக்குகளாக பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் பவர்ஸ் கொண்ட தொடராக எழுதினால் நமக்கு அது j0 of x plus t j1 of x plus t square j2 of x etc plus t power n jn of x plus etc plus t power minus 1 j minus 1 of x plus t power minus 2 into j minus 2 of x plus etc plus t power minus n into j minus n of x plus etc என்பதாக கிடைக்கும். அதாவது e power x by 2 into t minus 1 by t என்பதை நாம் t இன் அடுக்குகளை கொண்ட அடுக்குத்தொடராக எழுதினால் t power n என்பதின் கெழு jn of x ஆக இருக்கும். அது n is equal to minus infinity to infinity என்பதற்கு பொருந்தும். எனவே e power x by 2 into t minus 1 by t என்பதை நாம் sigma n is equal to minus infinity to infinity jn of x into t to the power of n என்று எழுதலாம். எனவே coefficient of t power n in the expansion of e power x by 2 into t minus 1 by t நமக்கு jn of x ஆக கிடைக்கிறது. அது n is equal to minus infinity to infinity என்கிற எல்லா n மதிப்புகளுக்கும் இவ்வாறாக கொடுக்கிறது. எனவே e power x by 2 into t minus 1 by t என்ற செயல்பாட்டை ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்று நாம் குறிப்பிடுகிறோம். இப்பொழுது இதை உபயோகப்படுத்தி பெசல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் n-இன் சில பண்புகளை பார்க்கலாம். முதலாவதாக j minus n of x is equal to minus 1 power n into jn of x என்று காண்பிப்போம். e power x by 2 into t minus 1 by t is equal to sigma n is equal to minus infinity to infinity t power n into jn of x. இதில் t is equal to minus 1 by z என்று போடலாம். அப்படி மாற்றம் செய்தால் நமக்கு e to the power of x by 2 into minus 1 by z plus z is equal to sigma n is equal to minus infinity to infinity minus 1 power n into 1 by z power n into jn of x என்று கிடைக்கும். That is equal to sigma minus infinity to infinity minus 1 power n into z power minus n into jn of x என்பதாக கிடைக்கும். எனவே e to the power of x by 2 into z minus 1 by z is equal to sigma n is equal to minus infinity to infinity z power n jn of x that is equal to sigma n is equal to minus infinity to infinity minus 1 power n into z power minus n jn of x என்பதாக கிடைக்கிறது. எனவே இந்த இரண்டு அடுக்குத்தொடர்களையும் விரிவாக்கம் செய்து எழுதி coefficient of z power n என்ன என்பதை பார்ப்போம். இரண்டு புறத்திலும் அதை ஈக்குவேட் செய்தால் நமக்கு சில ரிசல்ட்டுகள் கிடைக்கும். அவை என்ன என்று பார்ப்போம். முதலில் இதை விரிவுபடுத்தி எழுதலாம்.
நமக்கு -1 to the power of -2 into z to the power of 2 into j minus 2 plus -1 power -1 into z power 1 into j minus 1 of x plus -1 power 0 into z power 0 into j naught of x plus -1 power 1 into z power -1 into j1 of x plus etc. என்று இப்பொழுது நாம் குறிப்பிட்ட டேர்ம்கள் வலது புறத்தில் உள்ள அடுக்கு தொடரிலிருந்து கிடைக்கும். That is equal to sigma n is equal to -infinity to infinity z power n into jn of x என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இடது கை புறத்தில் இருப்பதை எழுதினால் நமக்கு z to the power of -2 into j minus 2 plus z to the power of -1 into j minus 1 plus z to the power of 0 into j naught plus z power 1 into j1 plus z square into j2 plus etc. என்பது இடது புறத்தில் உள்ள சமேஷனின் விரிவாக்கம். This is equal to வலது புறத்தில் உள்ளதை விரிவாக்கம் செய்து இங்கு எழுதியிருக்கிறோம். அதை இங்கு உபயோகப்படுத்தி எழுதி அதை உபயோகப்படுத்தி z-இன் சம அடுக்குகளின் கெழுக்களை ஒப்பிட்டு பார்த்து எழுதலாம். முதலாவதாக z பவர் -2 என்பதன் கெழு என்ன என்று பார்க்கலாம். இடது புறத்திலிருந்து z பவர் -2வின் கெழு j -2 என்பதாக கிடைக்கிறது. வலது புறத்தில் z பவர் -2 என்பதின் கெழு -1 the whole square into z2 of x என்பதாக கிடைக்கிறது. எனவே j -2 of x is equal to -1 the whole square into j2 of x என்பதாகிறது. அதேபோல் நாம் z to the power of -1 என்பதன் கெழு என்ன என்று பார்த்தால் j -1 என்பது இடது புறத்தில் இருக்கிறது. வலது புறத்தில் -1 to the power of 1 into j1 of x என்பதாக இருக்கிறது. எனவே j -1 equal to -1 power 1 into j1 of x என்பதாக கிடைக்கிறது. அடுத்தது z power 0 என்பதை எடுத்துக்கொண்டு அதன் கெழுவை பார்த்தால் இடது புறத்தில் அது j0 of x ஆக இருக்கிறது. வலது புறத்திலும் j0 of x என்பதே இருக்கிறது. அடுத்ததாக z பவர் 1 என்பதின் கெழு என்ன என்று பார்த்தால் இடது புறத்தில் j1 of x வலது புறத்தில் j -1 of x into 1 by -1 power 1 என்பது இருக்கிறது. அதை நாம் -j -1 of x என்பதாக எழுதியிருக்கிறோம். மேலும் z ஸ்கொயர் என்பதின் கெழு என்ன என்று இடது புறத்தில் பார்த்தால் அது j2 of x என்று இருக்கிறது. வலது புறத்தில் அது 1 by -1 the whole square z ஸ்கொயர் into j -2 என்கிற டேர்மிலிருந்து கிடைக்கும். அந்த கெழு 1 by -1 the whole square into j -2 ஆக இருக்கிறது. அதாவது j -2 என்பது z ஸ்கொயரின் கெழுவாக இருக்கிறது. எனவே j2 is equal to j -2 என்பதாகவே நமக்கு கிடைக்கிறது. இவற்றை எல்லாம் கொண்டு நாம் பொதுவாக எழுதினால், அதாவது z பவர் n என்பதின் கெழு என்ன என்று எழுதினால் நமக்கு jn of x is equal to -1 power n into j minus n of x என்பதாக கிடைக்கும். அதுவே z பவர் -n என்பதின் கெழு இரண்டு புறத்திலும் என்ன என்று பார்த்தால் அதிலிருந்து நமக்கு j -n of x is equal to -1 power n into jn of x என்பதாக கிடைக்கும். இந்த இரண்டு சமன்பாடுகளைத்தான் jn of x j -n of x என்பவை நிறைவு செய்கின்றது என்பதை காண்பிக்க சொல்லி இந்த கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு n என்பது ஒரு இன்டிஜர். இதற்கு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் n என்பதை உபயோகப்படுத்தினோம். அடுத்ததாக நம்மை jp of x
என்ற பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் Pயின் இரண்டு தொடர்ச்சியான பூஜ்யங்களுக்கு இடையில் Jp+1 of x என்ற செயல்பாட்டின் ஒரே ஒரு பூஜ்யம் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக காண்பிக்க சொல்லியிருக்கிறது. அதாவது between any two consecutive zeros of Jp of x, there is exactly one zero of Jp+1 of x என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். அதேபோல் Jp+1 of x என்ற செயல்பாட்டின் இரண்டு தொடர்ச்சியான பூஜ்யங்களுக்கு இடையில் Jp of xன் ஒரே ஒரு பூஜ்யம் மட்டும்தான் இருக்கிறது என்பதையும் காண்பிக்க வேண்டும். இதற்கு நாம் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தி இந்த கணக்கை தீர்வு செய்யலாம். d by dx of x power p jp of x is equal to x power p jp minus 1 of x. இதில் p என்பதை p+1 என்று மாற்றலாம். அப்பொழுது நமக்கு d by dx of x power p+1 into jp+1 of x is equal to x power p+1 into jp of x என்று கிடைக்கும். இப்பொழுது நமக்கு x1 x2 என்பவை Jp+1 of x என்பதின் இரண்டு தொடர்ச்சியான பூஜ்யங்கள், அவை இரண்டும் பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் Jp+1 of x1 is equal to 0, Jp+1 of x2 is equal to 0. இதை நாம் உபயோகப்படுத்தலாம். அப்பொழுது x1 power p+1 into Jp+1 of x1 is equal to 0 and x2 power p+1 into Jp+1 of x2 is equal to 0 என்பதாக கிடைக்கும். இப்பொழுது நாம் ஒரு செயல்பாடு f of x ஐ எடுத்துக்கொள்ளலாம். அதை x power p+1 into Jp+1 of x என்று வரையறுக்கலாம். அப்பொழுது f of x1 என்பது x1 power p+1 into Jp+1 of x1 என்பதாகும். ஆனால் x1 power p+1 Jp+1 of x1 is equal to 0. எனவே f of x1 is equal to 0. அதேபோல் f of x2 என்பது இங்கிருந்து x2 power p+1 into Jp+1 of x2 என்பதாகும். ஆனால் x2 power p+1 into Jp+1 of x2 equal to 0 என்று கண்டுபிடித்தோம். எனவே f of x2 is equal to 0 என்று கிடைக்கிறது. எனவே f of x என்ற செயல்பாடு x1 x2 என்ற இடைவெளியில் தொடர்ச்சியானதாக இருக்கிறது மற்றும் x1 x2 என்ற திறந்த இடைவெளியில் அது வேறுபடுத்தக்கூடியதாக, அதாவது டிஃபரன்ஷியபிள் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. மற்றும் f of x1 equal to 0, f of x2 equal to 0 என்ற நிபந்தனைகளை நிறைவு செய்கிறது. எனவே நம்மால் ரோல்ஸ் தியரமை உபயோகிக்க முடியும் x1 x2 என்ற இடைவெளியில். அப்படி உபயோகித்தால் x1 x2 என்ற திறந்த இடைவெளியில் C என்ற புள்ளி நிச்சயமாக உள்ளது மற்றும் அந்த புள்ளியில் f dash of c equal to 0 என்பதும் நமக்கு தெரிகிறது. எனவே d by dx of f of x at x is equal to c is equal to 0. அதாவது d by dx of f of x என்பது என்ன? x power p+1 into Jp+1 of x என்பதாகும். That evaluated at x is equal to c is equal to 0 என்பது நமக்கு கிடைக்கிறது. ஆனால் d by dx of x power p+1 into Jp+1 of x is equal to x power p+1 into Jp of x. எனவே d by dx of x power p+1 Jp+1 of x at x is equal to c is equal to 0 என்பது நமக்கு x power p+1 into Jp of x 0 at x is equal to c என்பதை காண்பிக்கிறது. அதாவது c power p+1 into Jp of c is equal to 0 என்பதாகும்.
எனவே ஜேபி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏனெனில் சி என்ற புள்ளி x1 x2 என்ற திறந்த இடைவெளியில் இருக்கிறது. x1 x2 என்பது கிரேட்டர் தேன் 0. அதனால் சி 0 அல்ல. எனவே சி பவர் p + 1 இன்டு ஜேபி ஆஃப் சி ஈக்குவல் டு 0 என்பது நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் ஜேபி ஆஃப் சி ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. அதாவது சி என்பது ஜேபி ஆஃப் எக்ஸ் என்பதன் ஒரு மூலமாக இருக்கிறது. எனவே there is a 0 of jp of x between two consecutive zeros of jp plus 1 of x என்பதை நாம் இங்கு காண்பித்து உள்ளோம். அதாவது x1 x2 என்ற இரண்டு தொடர்ச்சியான மூலங்கள் jp plus 1 of xக்கு இருந்தால் அந்த x1 x2 பாசிட்டிவ் மூலங்களாக இருக்கும். x1 x2 என்று இரண்டு தொடர்ச்சியான பாசிட்டிவ் மூலங்கள் jp plus 1 of xக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த தொடர்ச்சியான இரண்டு மூலங்களுக்கு இடையே c என்ற ஒரு மூலம் jp of x ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. எனவே ஜேபி ஆஃப் எக்ஸின் ஒரே ஒரு மூலம் இந்த x1 x2 என்ற இரண்டு தொடர்ச்சியான ஜேபி + 1 of x ஈக்குவல் டு 0 என்பதை நிறைவு செய்யும் இரண்டு மூலங்களுக்கு இடையே இருக்கிறது. and there is exactly one root of jp of x between any two consecutive zeros of jp + 1 of x என்பதை நாம் இங்கு காண்பித்து உள்ளோம். இப்பொழுது அடுத்த பகுதியை நிரூபணம் செய்ய முயற்சிக்கலாம். AB என்பவை ஜேபி ஆஃப் எக்ஸ் என்ற செயல்பாட்டின் இரு தொடர்ச்சியான பூஜ்யங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஜேபி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, ஜேபி ஆஃப் பி ஈக்குவல் டு 0 என்பது நிறைவு செய்யப்படும். இப்பொழுது d by dx of x power minus p equal to jp of x equal to minus x power minus p into jp plus 1 of x என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு g of x is equal to minus x power minus p jp of x என்ற ஒரு செயல்பாட்டை வரையறுக்கலாம். AB என்ற இடைவெளியில் g of x தொடர்ச்சியானதாக இருக்கிறது மற்றும் அந்த திறந்த இடைவெளி ABயில் g of x டிஃபரன்ஷியபிளாக இருக்கிறது. g of a equal to 0, g of b equal to 0 என்ற நிபந்தனைகளை நிறைவு செய்கிறது. எனவே ரோல்ஸ் தியரத்தை நம்மால் உபயோகிக்க முடியும். அப்படி உபயோகித்தால் இந்த AB என்ற திறந்த இடைவெளியில் D என்ற புள்ளி உள்ளது. அந்த D புள்ளியில் g dash of D equal to 0 என்பது நிறைவு செய்யப்படுகிறது. அதாவது d by dx of x power minus p into jp of x evaluated at x is equal to d equal to 0 என்பது தெரிகிறது. ஆனால் d by dx of x power minus p jp of x is minus x power minus p jp plus 1 of x. அது x is equal to d என்ற புள்ளியில் நமக்கு minus x power minus p into jp plus 1 of d equal to 0 என்பதை கொடுக்கிறது. இதிலிருந்து jp plus 1 of d equal to 0 என்பது தெரிகிறது. அதாவது AB என்ற இரண்டு தொடர்ச்சியான மூலங்கள் jp of xக்கு இருக்கின்றன. அந்த இரண்டு மூலங்களுக்கு இடையே D என்ற ஒரு மூலம் jp plus 1 of xக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண்பித்து இருக்கிறோம். இப்பொழுது நாம் எக்ஸாக்ட்லி ஒன் ரூட் என்பதை நிரூபணம் செய்யலாம். ஒருவேளை C1 C2 என்ற jp of xஇன் இரு பூஜ்யங்கள் x1 x2 என்ற jp plus 1 of xஇன் இரு தொடர்ச்சியான பூஜ்யங்களுக்கு நடுவில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். x1 x2 என்பவை jp plus 1இன் இரண்டு தொடர்ச்சியான மூலங்கள். இதற்கு நடுவில் ஒருவேளை C1 C2 என்ற இரண்டு மூலங்கள் jp of x உடையது இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். C1 C2 என்ற
ஜேபி ஆஃப் எக்ஸின் 2 மூலங்களுக்கு நடுவில் ஜேபி பிளஸ் 1 ஆஃப் எக்ஸின் ஒரு மூலம் இருக்கும் என்பதை இப்பொழுது காண்பித்தோம். அதை ஸ்டார் என்று குறித்து கொள்ளலாம். எனவே C1 C2விற்கு நடுவில் ஸ்டார் என்ற ஜேபி பிளஸ் 1 ஆஃப் எக்ஸின் ஒரு பூஜ்யம் இருக்கும். அது x1 x2 என்பவை ஜேபி பிளஸ் 1 ஆஃப் எக்ஸின் இரு தொடர்ச்சியான பூஜ்யங்கள் என்பதற்கு முரண்பாடான விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் சரியானது அல்ல. நமக்கு கிடைத்துள்ள ரிசல்ட் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு முரண்பாடான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது. அதனால் ஜேபி ஆஃப் எக்ஸின் சரியாக ஒரே ஒரு பூஜ்யம் மட்டும்தான் ஜேபி பிளஸ் 1 ஆஃப் எக்ஸின் இரு தொடர்ச்சியான பூஜ்யங்களுக்கு நடுவில் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் ஜேபி பிளஸ் 1 ஆஃப் எக்ஸின் எக்ஸாக்ட்லி 1 0 மட்டும்தான் ஜேபி ஆஃப் எக்ஸின் இரு தொடர்ச்சியான பூஜ்யங்களுக்கு நடுவில் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியும். அடுத்ததாக 4 into j nu double dashed of x is equal to j nu minus 2 of x minus 2 j nu of x plus j nu plus 2 of x என்று Bessel function of order nuவின் second derivative-ஐ Bessel functions of order nu minus 2, nu plus 2 இவற்றின் மூலம் விவரிக்க முடியும் என்பதை காண்பிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் தெரியும். அது Bessel function of order nuவின் first derivative-ஐ Bessel functions of order nu minus 1, Bessel function of order nu plus 1 மூலம் விவரிப்பதாக நாம் நிரூபணம் செய்திருக்கிறோம். இப்பொழுது அதை உபயோகிக்கலாம். 2j nu dashed of x is j nu minus 1 of x minus j nu plus 1 of x. எனவே 2 into j nu double dashed of x is equal to j nu minus 1 dashed of x minus j nu plus 1 dashed of x. இப்பொழுது nu என்பதை nu minus 1 என்று மாற்றலாம். அப்பொழுது நமக்கு 2j nu minus 1 dashed of x is equal to j nu minus 2 of x minus j nu of x என்று கிடைக்கும். மேலும் இதில் nu equal to nu plus 1 என்று மாற்றினால் நமக்கு 2j nu plus 1 dashed of x is equal to j nu of x minus j nu plus 2 of x என்பது கிடைக்கும். எனவே இதை நாம் சப்ட்ராக்ட் செய்தால் நமக்கு 2 into j nu minus 1 dashed of x minus j nu plus 1 dashed of x is equal to j nu minus 2 of x minus twice j nu of x plus j nu plus 2 of x என்பதாக கிடைக்கும். எனவே இப்பொழுது ஸ்டாரை உபயோகித்தால் நமக்கு 4 times j nu double dashed of x is equal to j nu minus 2 minus 2 j nu plus j nu plus 2 என்பதாக கிடைக்கும். ஏனெனில் ஸ்டார் சொல்லுகிறது j nu minus 1 dashed minus j nu plus 1 dashed is twice j nu double dashed என்பதாக. அதை நாம் இங்கு உபயோகப்படுத்தி கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக 4j0 triple dashed of x plus 3j0 dashed of x plus j3 of x is equal to 0 என்பதை காண்பிக்க வேண்டும். இதற்கு j0 dashed of x is minus j1 என்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இங்கு j0 triple dashed of x என்ற ஒரு டேர்ம் இருக்கிறது. அதனால் நாம் j0 dashed of x is equal to minus j1 of x என்று எடுத்துக்கொண்டு அதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் செய்தால் j0 double dashed of x is equal to minus j1 dashed of x என்று வரும். அதை minus half of j0 of x minus j2 of x என்று எழுத முடியும். இது எப்படி என்று பார்க்கலாம். நமக்கு தெரியும்
2j nu dashed of x is equal to j nu minus 1 of x minus j nu plus 1 of x என்று. இதில் nu equal to 1 என்று எழுதினால் 2j1 dashed of x is equal to j0 of x minus j2 of x என்பதாகும். எனவே j1 dashed is equal to half of j0 minus j2 என்று எழுதலாம். அதைத்தான் நாம் இங்கு உபயோகப்படுத்தி minus j1 dashed is equal to minus half j0 minus j2 என்று எழுதியிருக்கிறோம். இப்பொழுது இந்த j0 double dashed-ஐ மற்றொரு முறை with respect to x differentiate செய்தால் நமக்கு j0 triple dashed of x என்பது கிடைக்கும். That is equal to minus j1 double dashed of x. That is equal to minus half into j0 dashed minus j2 dashed என்பதாகும். That is equal to minus half j0 dashed plus half j2 dashed. இப்பொழுது இது என்ன என்பதை மறுபடியும் ரெக்கரன்ஸ் ரிலேஷனை உபயோகப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் இப்பொழுது நியூ இஸ் ஈக்குவல் டு 2 என்று சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு 2 into j2 dashed of x is equal to j1 minus j3 என்பதாக கிடைக்கும். இந்த இரண்டாவது டேர்மில் நமக்கு j2 dashed of x இருக்கிறது. அதனால் இப்பொழுது நாம் கண்டுபிடித்ததை உபயோகப்படுத்தி j2 dashed of x என்பதை half of j1 minus j3 என்று எழுதினால் நமக்கு இந்த டேர்ம் minus half j0 dashed plus half into j1 minus j3 என்பதாக கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு minus half j0 dashed of x plus 1 by 4 j1 minus 1 by 4 j3 என்பதாக கிடைக்கிறது. That is equal to minus half j0 dashed plus 1 by 4 into j1 என்பதை minus j0 dashed என்று எழுதலாம். ஏனெனில் ரிசல்ட்டில் j1 அப்பியர் ஆகவில்லை. அதனால் அதை minus j0 dashed என்று எழுதலாம். அடுத்த டேர்ம் minus 1 by 4 j3 என்று இருக்கிறது. அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு j0 triple dashed is equal to minus 3 by 4 j0 dashed minus 1 by 4 j3 of x என்று கிடைக்கிறது. எனவே இங்கிருந்து நமக்கு j0 triple dashed multiplied by 4 plus 3 j0 dashed plus j3 equal to 0 என்ற ரிசல்ட் கிடைக்கிறது. அதைத்தான் காண்பிக்க சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக d by dx of x j nu plus 1 is equal to x into j nu square minus j nu plus 1 square என்பதாக காண்பிக்க வேண்டும். d by dx of x j nu of x j nu plus 1 of x is equal to d by dx of x power minus nu j nu of x multiplied by x into x power nu j nu plus 1 of x என்று மாற்றி எழுதலாம். ஏனெனில் நமக்கு x power minus nu j nu of x என்ன என்பதை ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மூலம் எழுத முடியும். மேலும் x power nu j nu plus 1 of x என்ன என்பதையும் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மூலம் எழுத முடியும். அதனால் நாம் இவ்வாறாக இடதுபுறத்தில் உள்ள x j nu of x j nu plus 1 of x என்பதை மாற்றி எழுதியுள்ளோம். இப்பொழுது இதை d by dx of x power minus nu into j nu of x into x power nu plus 1 into j nu plus 1 of x என்று எழுதலாம். இப்பொழுது ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பார்க்கலாம். d by dx of x power nu j nu is x power nu j nu minus 1 என்பதாகும். இதில் nu is equal to nu plus 1 என்று எடுத்துக்கொண்டால் d by dx of x power nu plus 1 j nu plus 1 is equal to x power nu plus 1 into j nu of x என்று கிடைக்கும்.
அதே போல் அடுத்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ இன்ட்டு ஜே நியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ இன்ட்டு ஜே நியூ ப்ளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் என்பதாக இருக்கிறது. இந்த இரண்டு ரிகரன்ஸ் ரிலேஷன்களையும் இப்பொழுது உபயோகப்படுத்தலாம். இங்கு நமக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் என்பது போல் இருக்கிறது. அதனால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ இன்ட்டு வி என்ன என்பதை எழுதலாம். அது நமக்கு எக்ஸ் டு த பவர் ஆஃப் மைனஸ் நியூ இன்ட்டு ஜே நியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜே நியூ ப்ளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜே நியூ ப்ளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ இன்ட்டு ஜே நியூ ஆஃப் எக்ஸ் என்பதாக கிடைக்கும். இப்பொழுது நாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன் ஜே நியூ ப்ளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜே நியூ என்று பார்த்தோம். அதை இங்கு சப்ஸ்டிடியூட் செய்திருக்கிறோம் முதல் டேர்மில். அதே போல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ ஜே நியூ என்பது மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ ஜே நியூ ப்ளஸ் ஒன் என்று பார்த்தோம். அதை இரண்டாவது டேர்மில் சப்ஸ்டிடியூட் செய்திருக்கிறோம். எனவே இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு எக்ஸ் பவர் மைனஸ் நியூ இன்ட்டு எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஜே நியூ ஜே நியூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் நியூ ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் மைனஸ் நியூ, அதனால் எக்ஸ் ஜே நியூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜே நியூ ப்ளஸ் ஒன், அதனால் ஜே நியூ ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் என்பதாக கிடைக்கிறது. இதிலிருந்து எக்ஸ் என்ற காரணியை வெளியில் எடுத்து எக்ஸ் இன்ட்டு ஜே நியூ ஸ்கொயர் மைனஸ் ஜே நியூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் என்று எழுதலாம். இதுதான் வலது புறத்தில் இருக்கிறது. எனவே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஜே நியூ இன்ட்டு ஜே நியூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஜே நியூ ஸ்கொயர் மைனஸ் ஜே நியூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் என்பதாக கிடைக்கிறது. இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு மேலும் சில உதாரணங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.